ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நிந்தைகள் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீ நிந்திக்கப்படுகிறாயோ, எந்த இடத்தில் நீ அவமதிக்கப்படுகிறாயோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அதுதான், உன் நிந்தை மாறும் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதுமில்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதுமில்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளில் சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பீர்கள். நீ அது மாத்திரமல்ல, இனி என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நம்மளால் அதில் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் இயேசுவை அறியாதவர்களுக்கு ஒரு பேர் தான் புறஜாதிகள். இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதும் இல்லை. அப்படின்னா உன்னிடத்தில் நான் புறஜாதிகள் என்னென்ன காரியத்தை செய்கிறானோ, என்னென்ன காரியத்தை அவங்க செய்கிற காரியங்களை உன்னிடத்தில் நான் என்ன செய்வதில்லை, கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்தான்னு சொன்னால், ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தான். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டாலும், நாடு கடத்தப்பட்ட நிலைமையில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாலும், இந்த ஜனங்கள் பாவத்துக்கு மேலே பாவம் செய்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய், இந்த ஜனங்கள் வழுகி போகிற ஜனங்களாய், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் இந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். அதனால தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நிந்தைகளை இனிமேல் நீ என்ன செய்வதில்லை, சுமப்பதில்லை. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நிந்தைகள், ஒவ்வொரு காரியத்தையும் நீ இனி சுமப்பதில்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை என்ன செய்வதில்லை, சாக கொடுப்பதும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம், இழப்பின் நிமித்தம் வாடிக்கொண்டிருக்கிறீங்களா? இழப்பின் நிமித்தம் உங்கள் மேலே தவறான நிந்தைகளை சொல்கிறார்களா? தவறான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்களா? எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான் என்று சொல்லி உன் மேலே வீண் பழிகளை போடுகிறார்களா? எல்லாவற்றையும் செஞ்சுவிட்டு நீ உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளுமே இல்லாமல் இருந்தாலும் கூட, நீ தான் இதை செஞ்சிட்ட, நீ தான் இப்படிப்பட்ட தவறை செஞ்சிட்ட, உன் பிள்ளை தான் இதை செஞ்சுட்டு, உன் குடும்பம் தான் இதை செஞ்சுட்டு, என்னென்ன காரியத்தெல்லாம் வீண் பழியை போட்டுட்டாங்களே என்று சொல்லி வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறதான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நிந்தைகள் மாறும். யாரெல்லாம் உன்னை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமதித்தார்களோ, யாரெல்லாம் உன் மேலே வீண் பழிகளை போட்டார்களோ, அவர்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். உன் நிந்தையை நான் மாற்றுவேன். நான் அன்னாளின் நிந்தையை மாற்றலையா? நான் ராகேலின் நிந்தையை மாற்றலையா? அவர்களை உலகம் என்ன சொன்னால் இழுவாய் பேசினது, ஈனமனவாய் பேசினார்களே, எப்படிலாம் அவச்சொற்களை சொன்னார்களே, அவளை நிந்தையை மாற்றினவர் உன் நிந்தையை நான் மாற்ற மாட்டேனா? ஏதோ ஒரு காரியம், கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நிந்தையை மாற்றுவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் காலத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நிந்தைகள் மாறும்னு சொல்லியிருக்கிறீரே, அப்படியே தேவன் மாற்றத்தை உண்டு பண்ணும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.